வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். இதில் இப்போது இந்த மாத பலன்கள், அதாவது ஏப்ரல் மாத பலன்கள் உங்களுக்கு விவரிக்கிறேன். அதோட இந்த புது வருஷம் வரும்போது சில பஞ்சாங்க விஷயங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் முக்கியமான விஷயங்களை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்போவுமே ஒரு பரபரப்பான ஒரு செயல்பாடு உண்டு. அந்த பரபரப்புக்கு தீனி போடுற மாதிரி இந்த மாதம் இருக்குது. நிறைய விஷயங்கள்லாம் நடக்க போகிறது. குறிப்பாக இந்த திருமணத்தை எதிர்பார்த்துட்ருக்கவங்களுக்கு என்ன சொல்லலாம், பார்த்து சட்டுன்னு அப்படி வேகமாக ஒரு நல்ல ஒரு பையனோ ஒரு பொண்ணோ அமைஞ்சு அது ரொம்ப பிடிச்சி போய் எல்லாமே ரொம்ப ஒரு இவ்வளோ நாளாக ஒரு இழுவையாக போயிருந்த ஒரு சமாச்சாரம் சடார்னு அப்படி டக்குன்னு ஃபிக்ஸப் ஆகி அப்படி ஒரு சர்ப்ரைசிங்காக நடந்தால் எப்படி ஒரு சந்தோஷம் ஏற்படும். அது போன்ற ஒரு நிலையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். அதுக்கப்புறம் முக்கியமாக ஒரு சமாச்சாரம் என்னென்னா, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நான் ஒரு கம்பெனி மாறணும், இல்லை நான் சுயமாக தொழில் தொடங்கணும், இல்லை நான் வெளிநாடு போகணும், எது வேணால் இருக்கலாம். ஆனால் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நீங்கள் விரும்பிய வண்ணம் உங்களுக்கு பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் அவைலபிள். தசாபுக்தி வேறு, ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். ஆனால் இதே நேரத்தில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு இந்த மாதத்தின் 2ஆம் பகுதியில் தொழிலில் உயர்வு, நல்ல ஒரு முன்னேற்றம், சில சர்ப்ரைசிங் திங்ஸ், அதாவது நம்ம எதிர்பார்க்காத ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையிறது. ரொம்ப ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காலம் அப்படின்னு தான் உங்களை பொறுத்த வரைக்கும் சொல்லணும். இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி விகாரி ஆண்டு அப்படின்னு இந்த தமிழ் ஆண்டுக்கு பெயர் தொடங்குகிறது. இதில் சில பஞ்சாங்க குறிப்புகள் உண்டு. இந்த பஞ்சாங்க குறிப்புகளில் ஆதாயம் விரயம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆதாயம் என்பது 1 பாயிண்ட்டும் விரயம் என்பது 5 பாயிண்ட்டும் இருக்குது. அப்போ விரயம் என்பது சற்று கூடுதலாக இருக்குது அப்படிங்கிறத நிலவில் வச்சுங்க. அதே போல் ஆரோக்கியம் என்பது 7 பாயிண்ட்டும் அனாரோக்கியம் என்பது 3 பாயிண்ட்டுமாக இருக்குது. அதனால் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக அமைய பெற்று இருக்கிறது. அது ஒரு பெரிய வரப்பிரசாதம்.